ஹல்லேலூயா, praise the Lord. இந்த காலை வேளையிலும் உங்கள் அனைவரையும் இந்த இணையத்தின் மூலம் சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தில் நம்மளை வழி நடத்துகிறார். இந்த சர்க்கிட் பிரேக்கர் ஃபேஸ் 1 வேலையிலும் ஆண்டவர் இந்த ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக அவருடைய செய்தியை நம் சபை மக்களுக்கும் அனைவருக்கும் ஆண்டவர் இதை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இந்த கஷ்டமான காலகட்டத்திலும் அவர் வழங்கியிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்களோடு நீர் பேசும், உம்முடைய பரிசுத்தத்தில் எங்களை மூடிக்கொள்ளும், உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எழுந்து நிற்போமா? Shall we stand? காலை ஆராதனை நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் சேர்ந்து வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து அமரலாம், இந்த முழங்கால் படியிடலாம். பாவங்களை நம் தேவனிடத்தில் அறிக்கை செய்ய நாம் ஆயத்தம் செய்வோமாக. சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனம் ஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடனுமே சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். தேவனுடைய மன்னிப்பை இந்த வேலை பெற்றுக்கொள்வோம். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் அவர் சேர்ப்பாராக. ஆமென், ஆமென். ப்ளீஸ் ஸ்டாண்ட். தயவுசெய்து எழுந்து நில்லுங்கள். சுருக்க ஜெபத்தை இந்த வேளையில் நாம் வாசிக்க போகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சுருக்க ஜெபம் பென்டெகோஸ்ட் திருநாளுக்கு பின் வரும் 2ஆம் ஞாயிறு, திருத்துவம் 1. பென்டெகோஸ்தே திருநாளுக்கு பின் வரும் 2ஆம் ஞாயிறு. இந்த வேளை நாம் அனைவரும் சேர்ந்து இந்த சுருக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, உமது ஆவியால் சரீரமாகிய சபை முழுதும் ஆளப்பட்டும் சுத்திகரிக்கப்பட்டும் வருகிறதே. உமக்கு உண்மை உள்ளவர்கள் அனைவர்களுக்காகவும் நாங்கள் ஏறெடுக்கும் இந்த ஜெபத்தை கேட்டருளும். அவர்கள் தங்கள் வேலையிலும் ஊழியத்திலும் உன் நாமம் மகிமைக்கென உம்மை பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் சேவிக்க வேண்டுமென்று எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். Hallelujah, hallelujah. Shall we stand? எழுந்து நிற்போமா? தேவனை ஆராதிப்போமா? தேவஜனமே,
Oh, hallelujah. Rehaborandaria shikya borobaraharamas. Oh, we worship you, Almighty God. துதிக்கு பாத்திரர் நீராக இருக்கிற தேவனே, நீர் வல்லவர், நீர் மகத்துவர் ஆண்டவரே. உடைய நாமக்கு ஈடான எந்த ஒரு நாமம் உண்டு ஆண்டவரே. We worship you, we love you, Lord. உம்மையே அண்டி வரும் ஆண்டவரே. இருக்கிற இடத்திலிருந்து உம்மை ஆராதிக்க தேவனே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Oh, we worship you, Lord. We worship you, Jesus. Thank you, Jesus. Oh, barambaria kora. Esia barandi kia bora barahandaria. Worship you, Jesus. Praise your holy name. We praise your holy name. We praise your holy name. புது
ஆமா ஆண்டவரே, நின்று உன்னை ஆராதிக்கிற வேளையில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தண்ணீருக்குள் மூழ்கிக் கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள், சூழ்நிலைகளாக நெருக்கப்பட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஆண்டவரே அந்த தண்ணீர் மேல நீ நடக்க வைத்தரலாம். Let them walk on the waters that we are drowning in, Lord. நெருக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில இருந்து ஆண்டவரே அந்த கட்டுகளை நீர் அவிழ்த்து விடும். Release them, Lord. ஏனென்றால் ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர். உம்மால கூடாதது என்ன ஒன்று? What is impossible with you, Lord? Everything is possible by the King of Kings and the Lord of Lords. தேவனே, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நீ பாராட்டின ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவருடைய தெய்வீக வசனத்துக்கும் உம்முடைய வார்த்தை வருகின்ற இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களை நீர் உம்முடைய உயிருள்ள வார்த்தை நிமித்தம் எங்களுக்கு ஜீவன் தந்தருளும். Bring life into our lives, O Lord. That no matter what darkness or what situation that we are going to go through or we are going through, that we know that you are before us. நீர் எங்களுக்கு முன்பாக நடந்து எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன் என்று நாம் அறிந்து ஆண்டவரே உம் பாதம் பணிந்து வர எங்களை ஆயத்தம் செய்திருக்கிறோம். நேசிக்கிறோம் ஆண்டவரே. We worship and we love you, O Lord. And we commit this time இந்த முழு ஆராதனையும் பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இரு கரம் தட்டி நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற பார்த்து உங்க பக்கத்துல யாராவது நம்ம சொல்லுங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறான்னு அவர்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் எபேசியர் 3 அதிகாரம் வசனம் 14 முதல் 21 முடிய. Today's scripture reading is taken from Ephesians chapter 3 verses 14 till 21. வசனம் 14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களுடன் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். இது தேவனுடைய வசனம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் உங்கள் அனைவரையும் இந்த இணைத்த நிமித்தம் சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். So happy to bring God's word to you this morning. Look at the man or the woman beside you. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, today God is going to do something special. ஆண்டவர் விசேஷமாக ஏதோ செய்ய போகிறார் சொல்லுங்களேன். So happy Sunday morning, isn't it? If we can come together காலையில்
ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் தேவனே, இந்த கால வேளையில் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி. இந்த வேளையிலும் எங்களுடைய செவிகளையும் உள்ளத்தையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய வார்த்தை எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சகோதர சகோதரிகளே, 2-3 வாரங்களுக்கு முன்பாக எபேசியர் 2வது அதிகாரத்திலிருந்து 3 குறிப்புகள் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற அந்த தலைப்பில் 3 குறிப்புகள். முதலாவது, we were demolished to be rebuilt in Christ. நம்ம அழிக்கப்பட்டு கர்த்தருக்குள் நம்ம கட்டப்படுகிறோம் என்று முதலாவது குறிப்பு. we are built on apostolic foundation. அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரத்தில் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம் என்று. மூன்றாவது, we are God's living temple. நம் தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயமாக இருக்கிறோம் என்று. இந்த 3 காரியத்தை பவுலானவர் எபேசியர் சபைக்கு 2வது அதிகாரத்தில் சொல்லுகிற ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். எப்படி ஆண்டவர் அந்நியர்களாக இருந்த எங்களை அவருடைய குடும்பத்தின் ஒருவராக அவர் சேர்த்து நம்மை தேர்ந்தெடுத்து ஜீவனுள்ள ஆலயமாக அவர் மாற்றியிருக்கிறார். ஆமென். இன்று 3வது அதிகாரத்துக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். Today we are going to look at chapter 3. இந்த காலகட்டத்தில் பவுலானவர் அவர் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். He was in prison while he was writing the epistle to the Ephesians. அவர் இங்கே எழுதி 3வது அதிகாரத்தில் நீர் பார்க்கும் பொழுது இவர்களுடைய கர்த்தருக்குள் இவர்களுடைய அடையாளத்தை குறித்து அவர் பேசுகிறார். He is talking about the identity that a Christian holds in Christ and the faith. அவர்களுடைய விசுவாசத்தை குறித்தும் அவர் பேசுகிறார். இன்று நாங்கள் எபேசியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த பிரசங்கத்தின் தலைப்பால் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீ பலவீனமும் பாரமாக இருக்கிறாயா? Are you weak and weary? Are you weak and weary? Let us read எபேசியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 14 16 நாம் வாசிப்பதை இந்த வேளையில் நாம் கேட்போமாக. Please turn your Bibles with me to Ephesians chapter 3 verses 14 to 16. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இந்த வசனத்தில் முதலாவது குறிப்பு நாம் பார்க்க போகிறோம். I want to share the first point with you from this reading you just heard. Be strengthened by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆனவரால் பலப்படுங்கள். பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுங்கள். See, when we talk about strength, நம்ம பலத்தை குறித்து நாம் பேசும் பொழுது எனக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் பார்ப்பேன். இப்போ என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்க்கும் பொழுது அநேகர் அவங்களுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், முன்பு பின்பு அவர்களுடைய புகைப்படத்தை போடுவாங்க. They like to put their pictures. How I was like this before I started to diet and exercise. அதுக்கு பிறகு அவங்களோட பிக்சர்ஸ் அவங்க போடுவாங்க. முதலாவது இப்போ நான் ரொம்ப வெயிட்டாகி ரொம்ப கஷ்டப்பட்டு பேண்ட் சைஸில் 40, 42, 44, 50 அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து இப்போ அவங்க ஒரு டிராஸ்டிக் டயட் எடுத்து நல்லா அவங்க பயிற்சி எடுத்து ஒரு புது மனுஷனாக அவங்க ஆகி அவங்க அந்த
ஃபோட்டோ அவங்க போடுவாங்க, புகைப்படத்தை போடுவாங்க. Let's admit it, no? The whole world is worried about an outer person. எப்படி ஒரு மனுஷன் வெளி உலகமாக இருக்கிறான், how they look. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது, ஜிம் மெம்பர்ஷிப், யோகா கிளாஸஸ், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ஃபிட் அண்ட் லிவ் லாங். எல்லாருமே ரொம்ப காலம் நல்லபடியாக வாழணும் என்று அவங்க ஆசைப்படுகிறாங்க, தப்பு இல்லை. திஸ் இஸ் வாட்ஸ் கோயிங் ஆன் நவ். ஜிம்ஸ், அநேக ஜிம் மெம்பர்ஷிப்லாம் வாங்குறாங்க. எனி டைம் ஃபிட்னஸ் இருக்குது, சஃப்ரா மெம்பர்ஷிப்ஸ் இருக்குது, அப்புறம் எத்தனையோ ஜிம்ஸ் தான் திறக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த காலகட்டத்தில் ஜிம் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போதைக்கு வெளியே போய் ஓடலாம், ஆனால் ஜிம்க்கு நீங்கள் போக முடியாது. பட் பீப்புள் வாண்ட் டு லுக் குட். Unfortunately, I don't think so. The circuit breaker period was helpful, maybe for some. ஆனால் இப்போ இந்த ஹோமர் சிம்சன் மாதிரி ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறவங்களா தெரியுமா, 3 மாதம் சர்க்கிட் பிரேக் முடிஞ்சு ரொம்ப ஃபேட் ஆகிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் எல்லாம் மூடி ஜிம் போக முடியாமல் எவ்ரிடே நல்ல சாப்பாடு, எவ்ரிடே சோறு, எவ்ரிடே கறி, அந்த மாதிரி சாப்பிட்டு ஐ நோ தட் ஐம் growing horizontally in Christ. பட் அதை குறித்து இங்கே பவுலானவர் இங்கே பேசலைங்க. பவுலானவர் இந்த எபேசியர் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் உள்ளான மனுஷனை குறித்து அவர் பேசுகிறார். 16வது வசனத்தில் அவர் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று சொல்கிறாரு. You to be strengthened with power through his spirit in your inner being. இப்ப நான் பேசுறது இதுக்கு முன்பாக அவுட்டர் பீயிங், வெளியுறங்கமான ஒரு மனுஷன். வெளியுறங்கமான மனுஷன் அவன் பயிற்சி செய்து நம்ம எவ்வளவு ஒரு சைஸ்ல இருந்தாலும் பயிற்சி செய்து அதை குறைக்கலாம். Nothing is impossible. We can see someone who is very thin, they put their heart and mind to it. உண்மையிலேயே அவங்க டிசிப்ளினா இருந்தாங்கன்னா அவங்களால நல்ல பயிற்சி செய்து ஒரு பாடி பில்டர் மாதிரி ஆக முடியும். இதே நேரத்தில் யாராவது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க அஃப்கோர்ஸ் இஃப் தே ஹேவ் சம் ஹெல்த் இஷ்யூஸ் டிஃபிகல்ட், ஆனால் இல்லாட்டி கண்டிப்பாக பயிற்சியால் ஒரு நல்ல அவங்க வாழ்க்கையை அவங்களுடைய டயட்டை கட்டுப்பாட்டோடு அவங்க வைப்பதுனால அவங்க உடல் குறைத்து எல்லாம் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஆனாலுமே இங்கே பவுலானவர் அதை பார்க்கிலும், அந்த பலத்தை பார்க்கிலும் அவர் வேற பலத்தை குறித்து அவர் பேசுகிறார். அவர் உள்ளான மனிதனை குறித்து அவர் பேசுகிறார். உள்ளான மனிதன் என்று சொல்லும் பொழுது பவுலானவர் ஒரு மனிதனுடைய ஆத்மா, ஆவியை குறித்து, ஒரு மனிதனுடைய மனதை குறித்து அவர் பேசுகிற ஒரு காரியமாக இங்கே இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் பவுல் இவ்வண்ணமாக அவர் சொல்லுகிறாரு. நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். Therefore we do not lose heart, but though the outer man is decaying, yet our inner man is being renewed day by day. தமிழ்ல வாசிப்பதை கேட்போமாக. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்ததும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக படுகிறது. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்ததும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. The outer man, the outer body is dying. It's in a depreciative state. 18-20 வயதில் இருக்கிற அந்த வல்லமை, அந்த வேகம் எனக்கு 30 வயதில் அது பார்க்க கஷ்டம். 30 வயதில் இருக்கிற அந்த வல்லமை, அந்த விவேகம் 40 வயதில் நான் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். 50, 60 போக போக வெளியான மனிதன் அவன் அழிவை நோக்கி போய்கொண்டிருப்பான். இந்த சரீரம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். It's always in a decaying or a deteriorating or a depreciating state. However,
உள்ளான மனிதன் அவன் இங்க பவுல் சொல்லுகிறாரு 2 கொரிந்தியர் 4:16 உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. he is renewing day by day. அப்படி என்றால் என்ற வெளியரங்கமாக நம்மளுடைய சரீரம் எப்படி நல்ல உணவு, நல்ல சப்ளிமெண்ட், தூக்கம், நல்ல உடல் பயிற்சி இதெல்லாம் நம்ம செஞ்சு அந்த வெளிப்படையான அந்த மனிதனை நம்ம எவ்வளோ அழகாக நம்ம அப்படியே ஸ்ட்ராங்காக ஆக்கி வல்லமையாக்கி நம்ம செயல்படுகிறோமோ, அதே போல உள்ளான மனிதனையும் பயிற்சி கொடுத்து அவனை வளர்க்க முடியும். அது எப்படி நடக்கும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அந்த விசுவாசி மேல வரணுங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அந்த விசுவாசி மேல் வரும் பொழுது அவன் அவருடைய உள்ளுள்ள ஜீவியம் அது மாற தொடங்குகிறது. It starts to change. நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால், பென்டெகோஸ்ட் நாளில அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீர்களானால், பென்டெகோஸ்ட் நாளில மீனவர்களாக இருந்த சீஷர்கள், படிப்பறிவு அவ்வளவாக இல்லாத சீஷர்கள், முக்கியமாக யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் பயந்து மேல் அறையில பூட்டி கொண்டு ஜெபம் செய்து கொண்டிருந்த சீஷர்கள், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வரும் பொழுது என்ன நடந்தது? அவர்கள் அந்த மேல் அறையிலிருந்து அந்த பூட்டி வைத்த அந்த கதவை திறந்து அவர்கள் வெளியரங்கமாக அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். They were started to be bold. அவர்கள் ஒரு உள்ளுள்ள மனிதன் இப்பொழுது வல்லமையாக செயல்பட ஆரம்பிச்சார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை முற்றிலுமாக சூழ்ந்து கொள்ளும் பொழுது there was a change. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, change, மாற்றம். there was a change. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக அவருடைய சீஷர்களை அவர் பார்த்து சொன்ன வார்த்தை, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். பாருங்க, this is the great commission. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க இங்க எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி பரியந்தமும் எனக்காக நீங்க சாட்சியாக இருப்பேன் என்று அவர் சொன்னது நிறைவேறினது. பயந்தாங்கோலிகளாக இருந்தவர்கள் இப்பொழுது தைரியசாலிகளாக மாறினார்கள். ரோமர்களையும் பார்த்து அவங்க பயப்படல, பரசியர்களும் பார்த்து அவர்கள் பயப்படல, சதுசியர்களையும் பார்த்து அவர்கள் பயப்படல, யூதர்களையும் பார்த்து அவர்கள் பயப்படல, அதிகாரிகளும் பார்த்து அவர்கள் பயப்படல. அவர்களுடைய பயம் மாறினது, அவருடைய முன் உரிமைகள் மாறினது, குணாதிசயம் மாறினது, எல்லாமே மாறினது. What happened? முதலாவது அவர்களுடைய முன் உரிமைகள் மாறினது. இப்பொழுது என் வழி அல்ல, கர்த்தர் வழிதான் என்று அவர்கள் மாறினார்கள். இரண்டாவது அவர்களுடைய பயம் மாறினது. மனிதன் மேலிருந்த பயம் போய் தேவ பயம் உண்டானது. மூன்றாவது அவர்களுடைய குணாதிசயம் மாறினது. அவர்கள் சிறுகவும் தேவன் பெருகவும் என்று அவர்களுடைய குணாதிசயம் மாறினது. நான்காவது அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக அது மாறினது. அவர்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த உலக முடிவு பரியந்தத்திலும் அவர்கள் சாட்சிகளாக அவர்கள் மாறத் தொடங்கினார்கள். தேவ பிள்ளைகளே, நாங்களும் மாறணுங்க. கிறிஸ்துவர்கள், தேவனை பற்றி கொண்டவர்கள் அநேகர் அவர்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல், அவர்களுடைய ஃபுல் அழைப்பு, முற்றிலுமாக தேவன் அவர்களை அழைத்த அழைப்பை அவர்கள் வாழாத படிக்கு ஆற்றிலொரு காலும் சேற்றிலொரு காலிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.
You see, the inner man has the potential to become such a great person. The inner man, உள்ளுள்ள மனிதன் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவனாக மாற அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த திறமை இருக்கிறது. ஆனாலுமே அவன் மாற முடியாத காரணம் என்னவென்றால், அவன் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படாமல் நிறைய கிறிஸ்துவர்கள் அவர்கள் சரீரத்தால் நடத்தப்படுகிறார்கள். That's the truth, you know. They are led by their flesh rather than the Holy Spirit. We need to be driven by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிறிஸ்துவனை வழி நடத்தணும். ஆண்டவர் பிள்ளைகளை வழி நடத்தணும். அதற்கு அவன் வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? How would the inner man grow? The inner man can only grow if we give complete control, not half, not 3/4, but complete control of our lives to God. முழு கட்டுப்பாட்டும் ஆண்டவர் கையில் ஒப்படைக்கணுங்க. இரண்டாவது, we need to lean on his understanding and his faith. அவருடைய அறிவிலும் வழியிலும் நாங்கள் சாய்ந்து இருக்க வேண்டும்ங்க. மூன்றாவது, we need to dive into his word daily and pray on bended knees. அவருடைய வார்த்தையில் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேணுங்க. நான்காவது, we need to be still and know that he is God. அமர்ந்திருந்து அவர் கர்த்தர் என்று நாம் அறிந்து கொள்ளணுங்க. அநேகர் கிறிஸ்துவர்கள் இதை செய்யாத பட்சம் அவருடைய வெளியுறங்க மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் பலசாலியாக இருந்தாலும், ஆனால் உள்ளுள்ள மனிதன் நாளுக்கு நாள் அவன் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. உள்ளுள்ள மனிதன், அவனுக்கு வெளியுள்ள மனிதனுக்கு நல்லா பீட்சா, ஆகாரம், கோழிக்கறி, பிரியாணி, ஜிம் மெம்பர்ஷிப்லேருந்து ஜிம் செய்கிறதுலேருந்து நம்ம வந்து பயிற்சி செய்கிறதுலேருந்து எல்லாமே வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கிறோம். ஆனால் உள்ளுள்ள மனிதனுக்கு நம்ம என்னங்க செய்கிறோம்? அது அப்படியே, that's not right. We need to grow the inner man. Amen. உள்ளுள்ள மனிதனை நம்ம வளர்க்கணுங்க. ஆவிக்குரிய மனுஷனை நம்ம வளர்க்கணுங்க. ஏன்னா சரீரம் அது அழிவுக்கேது, ஆனால் ஆத்மாவும் ஆவியும் அது தேவனுடையது. ஆமென். அதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலும் தேவ வார்த்தையிலும் ஐக்கியத்திலும் அன்பிலும் அதை வளர்க்கணுங்க, செய்யணுங்க. உண்மையிலே எல்லா தேவ பிள்ளைகளும் இதை செய்யணுங்க. ஆனால் செய்கிறோமா? இரண்டாவது குறிப்பை பார்ப்போமா? Shall we look at point 2? Be rooted and grounded in Christ. Be rooted and grounded in Christ. கர்த்தருக்குள் வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் இருங்கள். கர்த்தருக்குள் வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் இருங்கள். உங்கள் வேதாங்கமத்தை எபேசியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 17 19 நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn your Bibles with me to Ephesians chapter 3 verses 17 to 19. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்க பவுலானவர் 17வது வசனத்தில் அவர் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். வேரூன்றி நிலை பெற்றவர்களாக, வேரூன்றி நிலை பெற்றவர்களாக என்று rooted and grounded என்ற இந்த வார்த்தையை இங்கே பவுல் பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையானது இது ஒரு விவசாய மொழி. It is an agricultural term. You see, what Paul is trying to explain that how
a Christian should be, ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், அவன் பரிசுத்த ஆவியாளன் நிரப்பப்பட்டவனாக மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவருக்குள் அவன் இன்னும் ஆழமாக அன்பில் சிறந்தவனாக அவன் காணப்பட வேண்டும். அதன் நிமித்தம் பிறர் மத்தியிலும் அவன் அன்பு கூறுபவனாக அவன் காணப்பட வேண்டும். And so Paul uses this illustration of agricultural term, ஒரு விவசாய மொழியை அவர் பயன்படுத்துகிறார், வேரூன்றி. ஸோ வேரூன்றி என்று நம்ம யோசிக்கும் பொழுது அது என்ன யோசிப்போம்? மரம், மரத்துல வேர்கள் உண்டு. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மரத்துல வேறு அது ஆழமாக பதியாம இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? What will happen if the tree does not have deep roots? பலத்த காற்று அடிக்கும் பொழுது, மழை பொழியும் பொழுது அந்த மரம் நிற்குமா? இல்லைங்க. கஷ்டமான சூழ்நிலைகள் அந்த மரத்தை நெருங்கிட்ட அந்த சூழ்நிலையில் அந்த மரம் விழுந்துவிடும். It will fall. That tree will definitely fall. ஏனென்றால் அதோடைய வேறு ஆழமாக இல்லை. Its root is not rooted deep inside and is not grounded well on the ground. அது சாஞ்சிடும். சுனாமி அடிச்சதுன்னா, புயல் காற்று அந்த மரத்தின் மேல மோதினதுன்னா it will fall. அது விழுந்துடும். ஆனாலுமே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். சில சமயத்தில் பெருசா அழகா இருக்கும். அது பரவாயில்லைங்க, பெருசா அழகா இருக்கலாம். ஆனா உண்மையான பரீட்சை அது எப்பன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தாக்கும் பொழுது அது நிற்க முடியுமா? அதே போலதாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனாலுமே இன்னும் அவர்கள் கர்த்தருக்குள் வேரூன்றி அவர்கள் காணப்படாதபடிக்கு அவர்கள் இருக்கிறார்கள். They could be believers for years. பல வருஷங்க அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவங்க வர்ஷிப் லீடர்ஸாக இருக்கலாம், யூத் லீடர்ஸாக இருக்கலாம், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சபையில் ரொம்ப முக்கியமான பொறுப்புள் உள்ள தலைவர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய ஆழம் எங்கே தெரிய வரணும் உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகள் அவர்களோட வாழ்க்கையில் அடிக்கும் பொழுது, வேலை அதிகமாக வரும் பொழுது, அவர்களுடைய பொறுப்பிலிருந்து அவர்களை விளக்கும் பொழுது, அவர்களுக்கு பண கஷ்டம் வரும் பொழுது, நோய் அவர்களை பட்சிக்கும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, சபைக்கு போகாமல் இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுடைய உண்மையான தன்மை தெரிய வரும். ஏன்னா இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகளை தான் நிறைய பேர் கர்த்தரை விட்டு விலகி போவாங்க. A lot of people who grow far away from God, they will not stay close. Many will fall away. சில பேர் இன்னும் கசப்பாயிடுவாங்க. சில பேர் கஷ்டமான சூழ்நிலை அவர்களை அடிக்கும் பொழுது சபையை விட்டு போயிடுவாங்க. சில சமயத்தில் கர்த்தரை விட்டே போயிடுவாங்க. It's very difficult, Many times in my life and as a pastor I've seen many people ரொம்ப வைராகியமாக இருப்பாங்க. கர்த்தருக்காக இந்த காரியங்கள் செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வேறு ஆழமாக கர்த்தருக்குள் இல்லாதபடிக்கு நிறைய பேருங்க வெளியரங்கமாக ஷோ நல்லா இருக்கும், ஆனால் உள்ளுள்ள வாழ்க்கை, வீட்டில் உள்ள வாழ்க்கை, ஜப வாழ்க்கை இல்லை. There's no relationship. There's no relationship with God. And if you do not have a relationship, a living relationship with God, then your tree will not stand. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நடக்காத படிக்க, ஜபிக்காத படிக்க வாழ்ந்தோம் என்றால்
அது ஓரளவு தாங்க. மேலோட்டமும் ஒரு பலகை தண்ணீர் மேலே அது மிதக்கும். ஆனால் நாளுக்கு நாள் அந்த தண்ணீர் அந்த பலகைக்குள்ளே போக 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 ஒரு நாள் அந்த பலகை தண்ணிக்குள்ளே முழுகிடுங்க. ஒரு கிறிஸ்தவ அந்த மாதிரி காணப்படக்கூடாது. ஆமென். Children of God must not be seen in such a way. பவுலானவர் எபேசியர் சபையே, நீ வேரூன்றி ஆழமாக நீ பதிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை இங்க நாம பார்க்கிறோம். அவர் சொல்கிறாரு, you got to be strongly rooted and grounded. Being a Christian is not following a religion, brothers and sisters, but it's falling in love with Christ over and over again and being with him and growing in him forever. ஒரு கிறிஸ்துவனாக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவன் என்று சொல்லும் பொழுது, அது ஒரு மதம் இல்லைங்க. ஆண்டவருக்குள் மறுபடியும் அன்பு கூர்ந்து அவரோடு இருந்து அவரோடு வளருவது தாங்க கிறிஸ்துவன் என்று சொல்வது. ஆமென். சங்கீதம் 1வது அதிகாரம் வசனங்கள் 1-3 நாம் வாசிப்பதை கேட்போமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:1-3 இந்த வசனங்கள் இங்க பார்த்தீர்களான, கர்த்தருக்குள் அவன் ஒரு மனிதன் காணப்பட்டால், கர்த்தருக்குள் அவனுடைய வேரொன்றி அவன் ஆழமாக அவன் காணப்பட்டான் என்றால், இந்த மனுஷனை போல அவன் இருப்பான், அவன் வாழ்வான். துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதற்கும் மேலாக இங்கே சங்கீதக்காரன் இந்த மனிதன் ஒரு அருமையான நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிற ஒரு மரத்தை குறித்து அவன் சொல்கிறான். அவன் இந்த மரம் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல அவன் இருப்பான் என்று, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறான். ஆண்டவரோட வழியில நடக்கிற ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியவான். ஆமென். Hallelujah. See, when a person is rooted and grounded in Christ, they will be like such a tree. No matter what situation comes, எந்த சூழ்நிலை அது வந்தாலும், எந்த மாதிரியான காற்று அடித்தாலும், இந்த வீடியோவை நீங்க பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு புயல் காற்று அடிக்கிறது, எவ்வளோ பெரிய ஒரு மலை அந்த இடத்தில் அது அடிக்குது. அந்த மரத்துல அது மோதும் பொழுதும் கூட அது அந்த மரம் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது, ஆனாலுமே அதோடைய வேறு எவ்வளோ ஆழமாக இருக்கிறது. அந்த ஆழமான அந்த வேரினால் எல்லா சூழ்நிலைகளும் அந்த மரம் சகித்து அது இன்னும் நிற்கிறது. ஆமென். அதுதாங்க கர்த்தருக்குள் காணப்படுகிறவன், கர்த்தருக்குள் எவனுடைய வேறு அது ஆழமாக இருக்கிறதோ அந்த மரத்தை போல அவன் வாழ்வாங்க. நம்மளோட வாழ்க்கையில அந்த ஆழம் எப்படி வருங்க? எப்படி நம்ம அந்த மாதிரி வாழ்வாங்க? முதலாவது, to be rooted and grounded in Christ. கர்த்தருக்குள் வேரூன்றி நிலை பொறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவது அவருடைய வார்த்தையின் நாம் அகலமாக வளர வேண்டும். We have to grow in the breadth of His word. ஒவ்வொரு நாளும் அவருடைய
வார்த்தையில அகலமாக நம்ம வளர வேண்டுங்க. அதுதான் இங்க எபேசியர் 3 18வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து. அந்த அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் நம்ம இங்கே எடுத்தோம் என்றால், முதலாவது அவருடைய வசனத்தில் நம்ம அகலமாக வளரணுங்க. We have to grow in the breadth of His word. அவருக்குள் நம்ம கொடுக்கக்கூடிய ஜெபத்தில் இன்னும் நீளமாக நம்ம வளரணுங்க. We must grow in the length of prayer. இன்னும் அதிக நேரம் நம்ம ஜெபத்துக்கு கொடுக்கணுங்க. We got to pray and pray. இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். கர்த்தருக்குள் வேரூன்றி நிலை புரிந்தவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்றால், we have to grow in the height of servanthood. அவருக்கு செய்யக்கூடிய பணியில இன்னும் உயரமாக நம்ம வளரணுங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய பணியில இன்னும் உயரமாக நம்ம வளரணுங்க. To be rooted and grounded in Christ, we got to grow in the depth of His love and the love towards God's people. அவருக்குள் இருக்கிற அந்த அன்பில் இன்னும் ஆழமாகவும், பிறர் மத்தியில் நம்ம கொடுக்கிற அன்பில் இன்னும் ஆழமாகவும் நம்ம வளரணுங்க. We got to love others. We cannot say I love God but I don't love other people. We cannot say I love this person but I don't love God. I love this guy, I don't love that person. It doesn't work that way. அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு உள்ளத்தோடும் நீ நேசிக்க வேண்டுங்க. அதுக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன? உன்னை நீ நேசிப்பது போல நீ பிறரை நேசிக்கணும். We got to love others. இதற்கு பெரிதான கற்பனை வேறு ஒன்றும் இல்லைங்க. We got to grow in the breadth, length and height and depth, my brothers and sisters. இன்னும் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமாக நம்ம கிறிஸ்துவர்களாக வளரணுங்க. இறுதி குறிப்பு, my third point is, be filled with the fullness of God. Be filled with the fullness of God. தேவனுடைய பரிபூர்ணத்தால் நிரப்ப நம்ம படணுங்க. தேவனுடைய பரிபூர்ணத்தால் நிரப்பப்படணுங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு போதகர், ஒரு வேத பாரகர், அவருடைய பெயர் ரவி ஜக்கராயஸ். சமீபத்தில் கர்த்தருக்குள் நித்திரையானார். அருமையான ஒரு போதகர். அவர் எழுதிய பல புத்தகத்தில் ஒரு புத்தகம், Has Christianity Failed You? அந்த புத்தகத்தில் அவர் இவ்வண்ணமாக சொல்கிறார், I think the reason we sometimes have this false sense that God is so far away is because that is where we have put Him. We have kept Him at a distance, and then when we are in need and call on Him in prayer, we wonder where He is. He is exactly where we left Him. தமிழில் சொல்கிறேன், சில சமயத்தில் ஆண்டவர் வெகு தூரமாக இருக்கிறார் என்று ஒரு பொய்யான யோசனை நமக்கு வருங்க. ஏனென்றால் அவர் ஏன் வெகு தூரமாக இருக்கிறார்? நம்ம வாழ்க்கையில் அவர் அந்த வெகு தூரத்தில் தான் வச்சிருக்கிறோங்க. திடீரென்று நமக்கு ஒரு தேவை என்னும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது, எங்கே ஆண்டவர் எங்கே ஆண்டவர் என்று நம்ம தேடுவோம். ஆனால் உண்மை என்னன்னா,
அவரை நம்ம எங்க வச்சோமோ அங்கதான் அவர் இருக்கிறாருங்க. That's a sad thing, you know. Many Christians these days, they do so many things without Christ. கிறிஸ்து அவர்களோட வாழ்க்கையில் இன்னும் வெகு தூரமாக தான் அவங்க இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய சரீரபூர்வமான யோசனையிலும் பலத்திலும் அவர்கள் வாழ்கிறார்கள். கர்த்தருடைய காரியத்தையும் அவர்களுடைய சரீரபூர்வமான யோசனையில் செய்கிறார்கள், பலத்தில் செய்கிறார்கள். ஜெபமும் அவர்கள் ஆண்டவரை வெகு தூரத்தில் வைத்துதான் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். They don't have a living relationship with God. அவர் கூட நடக்கிற ஒரு உறவு இல்லைங்க. Christians, many Christians have forgotten that relationship with God. We don't want to be weak and weary. பலவீனமும் பாரமும் இல்லாதபடி நம்ம காணப்படணும்னா we got to be filled with the fullness of God. தேவனுடைய பரிபூர்ணத்தால நம்ம என்றும் நிரப்பப்படணுங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம், இப்போ நம்ம சாப்பிட்றோம், அப்புறமேல பசிக்குதுல. இன்று நம்ம சாப்பிட்டனால நாளைக்கு பசி வராமல் இருக்குமா? இப்போ நாளைக்கு நம்ம சாப்பிட்றதுனால அடுத்த நாளைக்கு பசி வராமல் இருக்குமா? ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ணும்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளில் 2 வாட்டியாச்சும் சாப்பிட்ணும். அது சாப்பிட்டாதான் பலன் உண்டாகும். ஆனால் சில பேர் வாரத்தில் ஒரே ஒரு வாட்டி சபைக்கு வந்து அவங்க சாப்பிட்டு அந்த வாரம் முழுவதும் உள்ளுள்ள மனிதனை அங்கே பட்னி போடுறாங்க. பட்னியாக இருக்கிற உள்ளுள்ள மனுஷன் எப்படி வல்லமையாக எழும்ப முடியுங்க? முடியாது. சரீரம் பலனாகும், ஆனால் உள்ளுள்ள மனுஷன் அவன் பலவீனத்தில் தான் இருப்பான். ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருடைய வசனத்தில், ஜெபத்தில், கிறிஸ்துவ அன்பில், ஐக்கியத்தில் அவன் காணப்படணுங்க. அப்பதான் உள்ளுள்ள மனுஷன் பலவீனத்திலிருந்து பலனா மாறுவான். ஆமென். அப்பதான் உள்ளுள்ள மனுஷன் அவன் பாரத்தை இறக்கி வச்சு எவ்வளோ பெரிய பாரம் வந்தாலும் அதை சகிக்க தன்மை அவனுக்கு இருக்குங்க. அப்பதான் உள்ளுள்ள மனுஷனோட வேறு இன்னும் ஆழமாக அது போய் அது இன்னும் பலனாக வளரும். அப்பதான் உள்ளுள்ள மனுஷன் எவ்வளோ பெரிய சூழ்நிலை, எவ்வளோ பெரிய புயல் காற்று அடித்தாலும் அது தைரியமாக சந்திப்பான். ஏன்னா அவனுக்குள் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாரப்பற்று பலவீனமாக இருக்கிறீர்களா? அப்படி நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவ அறிந்த பிள்ளைகளோ அறியாத பிள்ளைகளோ, நீங்க பாரத்தோடு பலவீனத்தோடு இன்று நீங்க காணப்பட்டா உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்றேன். முதலாவது, பரிசுத்த ஆவியானவரால் நீங்க பலப்படுங்க. இரண்டாவது, கர்த்தருக்குள் வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் காணப்படுங்க. மூன்றாவது, தேவனுடைய பரிபூர்ணத்தால நிரப்பப்படுங்க. Be strengthened by the power of the Holy Spirit. Be rooted and grounded in Christ and be filled with the fullness of God. May the Lord bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்த நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோமா? தேவனே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். தேவனே, எந்த ஒரு சூழ்நிலையில அவர்கள் காணப்பட்டாலும், வெகு தூரமாக அவர்கள் இருந்தாலும், தேவனே, நீர்
உம்முடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தை நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே, அவர்கள் உம்மில் முகத்தை பார்க்க அவர்கள் திரும்பினால், அவர்களுடைய வழிகளில் அவர்கள் மனம் திரும்பி, தேவனே எனக்கு நீர் வேண்டும் என்று சொன்னார். தேவனே, நீர் இப்பொழுதே அவர்கள் இருக்கிற இடத்தில் அவர்களை தொட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியால நிரப்பும் ஆண்டவரே. Fill them with the Holy Spirit. Strengthen them with your Holy Spirit. தேவனே, அவர்களே ஆண்டவரே இன்னும் நீர் ஆழமாக வேரூன்றி அவர்களை நிலை பெற்றவர்களாக நீர் மாற்றும் ஆண்டவரே. பழையவைகள் ஒளிந்து புதிய சக்தியாக மறுபடியும் ஒரு புது பலன், புது உற்சாகம் அவர்களுடைய வாழ்க்கையில உண்டாக்க ஆண்டவரே நீர் இப்பொழுது ஒரு கிரியை செய்தீர்கள். ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ணத்தால் அவர்களை நீர் நிரப்பி நீர் அவர்களை ஆசீர்வதியும். நன்றி செலுத்துகிறோம். நாளுக்காக நன்றி, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீரே எங்களை வழி நடத்தும். நசரனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவது எப்படி? ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர், காசோலை, பேநாவ் UEN மற்றும் பேநாவ் QR கோட் மூலமாக உங்கள் கட்டணங்களை நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர் மற்றும் காசோலை மூலமாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த விரும்பினால், நீங்கள் செலுத்த வேண்டிய DBS கரண்ட் அக்கவுண்ட் 014-765-3. பேநாவ் UEN வாயிலாக நீங்கள் உங்கள் கட்டணங்களை செலுத்த விரும்பினால், நீங்கள் செலுத்த வேண்டிய UEN நம்பர் T08CC4067HGEN. உங்கள் கட்டணங்களை பேநாவ் QR கோட் மூலமாகவும் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம். பிரசன்ன தேவாலயம் வருடாந்திர பொதுக்கூட்டம் 2020. நிகழ்ச்சி நிரல் 1. வருடாந்திர பொதுக்கூட்டத்திற்கான அறிவிப்பு. எண் 2. மின்னணு வருடாந்திர பொதுக்கூட்டத்திற்கான செயல்முறை. எண் 3. கேள்விகள் அல்லது உதவி தேவையா? மின்னணு வருடாந்திர பொதுக்கூட்டத்திற்கான அறிவிப்பு. அன்பான அங்கத்தினரே, பிரசன்ன தேவாலயத்தின் அங்கத்தினர்களுக்கான வருடாந்திர பொதுக்கூட்டம் மின்னணு முறையில் 21 ஜூன் 2020 காலை 10:30 மணி அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்படுகிறது. மின்னணு வருடாந்திர பொதுக்கூட்டத்திற்கான செயல்முறை. முக்கிய குறிப்புகள். வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம் பெற்றுள்ள அங்கத்தினர் மட்டுமே வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் பங்கு பெற முடியும். அவர்களும் இக்கூட்டம் எவ்வாறு செயல்படும் என்பதற்கான விளக்க கூட்டத்தை ஜூம் வெபினார் வாயிலாக பங்கு பெற்று அதன் பிறகே இக்கூட்டத்தில் பங்கு பெற அனுமதிக்கப்படுவர். வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அங்கத்தினர் தங்களுடைய கேள்விகளை பிரசன்ன தேவாலயத்தின் செயலருக்கு மின்னஞ்சலை அனுப்பி கேட்கலாம். அவர்கள் 6 ஜூன் 2020 23:59 மணிக்குள் இதனை அனுப்பி கேட்கலாம். மே 31. வருடாந்திர பொதுக்கூட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் பெற்றுக்கொள்ளுதல். வாக்காளர் பட்டியலில் பெயரை சரிபார்த்தல். மனு தாக்கலை துவங்குதல். ஜூன் 7.
மனு தாக்கலுக்கான கடைசி நாள். கேள்விகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள். மின்னணு வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்கான பதிவு. பிரதிநிதித்துவ மின்னணு படிவம் சமர்ப்பித்தல். ஜூன் 12 வருடாந்திர பொதுக்கூட்டத்திற்கு முந்தைய கேள்வி பதில் நிகழ்ச்சியை வெபினார் மூலமாக நடத்துதல். ஜூன் 19 மின்னணு வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்கான பதிவுக்கான கடைசி நாள். பிரதிநிதித்துவ படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள். 21 ஜூன் மின்னணு வருடாந்திர பொதுக்கூட்டத்தின் நிகழ்வு. ஏதேனும் கேள்விகள்? நம்முடைய கௌரவ செயலாளருக்கு மின்னஞ்சல் மூலமாக எழுதுங்கள். மின்னஞ்சல் முகவரி hon.secretary@churchoftheepiphany.sg. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ நம்மளோட வெர்ச்சுவல் ஏஜிஎம் அடுத்த வாரம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு அது நடக்கிறது. நம்மளோட மின்னணு வருடாந்திர பொதுக்கூட்டம் அது 10:30 மணிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நீ காலையில் நம்ம நீங்கள் ஆராதனை பார்த்து முடித்த பின்பு அநேகமாக நம்ம ஆராதனை நம்ம 8:30 மணிக்கு நம்ம வெளிப்படுத்துவோம். அது 8:30 மணிக்கு நீங்கள் அந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொண்டு 1.5 மணி நேரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு ஆராதனை முடிந்த பிறகு உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். பிறகு நீங்கள் இந்த மின்னணு வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் நீங்கள் அனைவரும் சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆனாலுமே இதுக்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய எலக்டோரல் ரோல் மெம்பர்ஸ் நீங்கள் உங்களோட இமெயிலுக்கும் உங்களோட லெட்டர்ஸ்க்கும் உங்களுக்கு சில பேருக்கு நம்ம லெட்டர் அனுப்பியிருக்கிறோம். அதற்கு உங்களோட ப்ராக்ஸி உங்களுடைய ஏஜிஎம் காரியத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் படித்த பின்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லிங்க்ல உங்களுடைய ப்ராக்ஸி ஃபார்ம் உங்களுடைய பதிலால் வடிவத்தை நீங்கள் அதை சீக்கிரமாக பூர்த்தி செய்ய வேண்டும். இஃப் யூ டு நாட் டூ தட், அதை நீங்கள் செய்யாமல் இருந்தீர்களானால் இந்த வெர்ச்சுவல் ஏஜிஎம் இந்த மின்னணு வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் நீங்கள் சேர முடியாது. ஏன்னா நீங்கள் அதை பூர்த்தி செய்த பிறகு ஒரு இமெயில் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுதான் நீங்கள் அந்த வெபினாக்குள்ளே போகக்கூடிய அந்த லிங்க். அது இல்லாமல் உங்களால் அதை கலந்து கொள்ள முடியாது. ஸோ சீக்கிரமாக அதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. அடுத்த வாரம் நம்மளுடைய மின்னணு வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் நம் அனைவரும் சேர்ந்து சபை காரியங்களை ஒன்றாக நாம் பார்ப்போமாக. பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் பார்ப்போமா? உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த நபர்கள் இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். இல்லை நீங்கள் உங்களுடைய பேர் அங்கே இல்லைன்னா, ஆனால் இந்த வாரம் உங்களுடைய பிறந்தநாள் நீ கொண்டாடுகிறீர்கள்னா உங்களுக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்க நாம் ஆயத்தப்படுகிறோம். அதே வேளையில் நீங்கள் இந்த வாரம் உங்களுடைய திருமண நாள் கொண்டாடுகிறீர்கள் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய கையை உங்கள் நெஞ்சில் வச்சு என்னோட கூட கண்களை மூடி ஜெபிக்கிறீர்களா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, இவர்களை நீர் ஆசீர்வதியும். இவர்களுடைய போகையிலும் வருகையிலும் இவர்களை நீர் மறைத்து வழிநடத்தும். தேவனே, இவர்களோடு நீர் இருந்து இன்னும் நீடித்த நாட்கள் பத்திரமாக இவர்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தும். ஆண்டவரே, திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளையும் உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களை நீர் ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தை நீர் மேலும் மேலும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். தேவனே, நீரே இவர்களுக்கு தேவையானவர்களை சந்தியும். நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? தேவஜனமே, நம்ம எழுந்து நிற்போமா? எல்லாம் ஸ்டாண்ட். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை நிமித்தம் எங்களை நீர் சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு நீர் இடைப்படும் ஆண்டவரே.
எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியால எங்களை நீர் நிரப்பி எங்களை வழி நடத்தும். நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.